இந்தியாவை நிறுத்த முடியாது. மண்டியிட்ட வங்கதேசம். ஒரே இரவில் ஏற்பட்ட தலைகீழ் திருப்பம். இதுதாண்டா பாரதம். நேற்று வரை வளர்ந்து வரும் நாடு என்று புறக்கணித்தவர்கள் இன்று இந்தியா உலக முடிவுகளை மாற்றும் சக்தியாக மாறியதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவிக்கிறார்கள். அதனால்தான் நேரடியாக மோத முடியாதவர்கள் அண்டை நாடுகளை கருவியாக்கி இந்தியாவை சுற்றி நிலையற்ற தன்மையை உருவாக்க முயல்கிறார்கள். வங்கதேசம், பாகிஸ்தான், நேபாளம், இலங்கை இந்த பிராந்தியத்தில் அமைதி இருந்தால் இந்தியாவின் வளர்ச்சி இன்னும் வேகமாகும். அதை தடுக்கவே அரசியல் குழப்பம், மத தீவிரவாதம், ஜனநாயகம் என்ற பெயரில் தலையீடு, முதலீடு என்ற பெயரில் கடன் வலை என பல முகங்களுடன் களமிறங்குகின்றன உலக சக்திகள். அமெரிக்கா ஜனநாயகம், மனித உரிமை, தேர்தல் சுதந்திரம் போன்ற வார்த்தைகளை முன்வைத்து வங்கதேசத்தின் அரசியல் கட்டமைப்பில் தலையீடு செய்கிறது. அதன் பின்னணியில் இந்தியாவின் தாக்கத்தை குறைப்பது மற்றும் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் சீனாவை கட்டுப்படுத்துவது என்ற இரட்டை இலக்கு உள்ளது. வங்கதேசம் நிலைநாட்டப்பட்ட வலுவான நாடாக மாறுவதை விட நிரந்தர அரசியல் குழப்பத்தில் சிக்கியிருப்பதே அமெரிக்காவின் மறைமுக நலனுக்கு உகந்ததாகும். மற்றொரு புறம் சீனா பொருளாதார முதலீடு, கட்டமைப்பு திட்டங்கள், துறைமுகங்கள், கடன் உதவி என அனைத்தையும் முன்வைத்து வங்கதேசத்தை தன் பக்கம் இழுக்க முயல்கிறது. இது கடன் வலை போட்டு அரசியல் அடிமைத்தனத்தை உருவாக்க முயன்று வருகிறது. வளர்ச்சி என்ற பெயரில் நுழைந்து பின்னர் அந்த நாட்டின் அரசியல் முடிவுகளையே நிர்ணயிக்கும் சக்தியாக மாறுவது. சில வெளிநாட்டு சக்திகளை போல் இந்தியாவிலும் தங்கள் அரசியல் நலனுக்காக சிறுபான்மையினர் பாதுகாவலர்கள் என கூறி மத வெறுப்பை தூண்டி அரசியல் செய்து வருகிறார்கள். குறிப்பாக தமிழகம், மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களில் தற்போது மதவெறுப்பு பேச்சு அதிகமாக காணப்படுவதால் உளவுத்துறை தீவிர கண்காணிப்பில் இறங்கியிருக்கிறது. வங்கதேசத்தில் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா ஆட்சி காலத்தில் இந்தியா வங்கதேச உறவு சுமூகமாகவே நீடித்தது. இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்ட அமைப்புகள் மற்றும் தீவிரவாத குழுக்களை அவர் கடுமையாக ஒடுக்கி வைத்திருந்தார். அதனால் இந்தியாவுக்கு எதிரான போராட்டங்களோ முழக்கங்களோ அப்போது பெரிதாக எழவில்லை. அமைதியும் நிலவியது. ஆனால் வெளிநாட்டு தூண்டுதல்கள் மூலம் மாணவர் அமைப்புகள் முன்னெடுத்த போராட்டங்கள் ஷேக் ஹசீனா ஆட்சி கவிழ்க்கப்பட்டதை தொடர்ந்து இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகராக முகமது யூனுஸ் பொறுப்பேற்றார். அவர் பதவியேற்ற பிறகு வங்கதேசத்தில் சிறுபான்மை இந்துக்கள் மீது தாக்குதல்கள் அதிகரித்துள்ளன. இந்துக்களின் வீடுகளை குறிவைத்து தாக்குதல் நடத்துவது, மத அடிப்படையிலான வன்முறை சம்பவங்கள் என நிலைமை மோசமடைந்திருக்கிறது. இந்துக்கள் மீது தாக்குதல், இந்திய தூதரகம் மீது கல்வீச்சு, இந்தியாவுக்கு எதிரான முழக்கங்கள் என வங்கதேசத்தில் நிலைமை நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது. இந்தியா நினைத்திருந்தால் ஒரே நாளில் வங்கதேசத்தின் நிலை தலைகீழாக மாறியிருக்கும். ஆனால் இத்தனை மோசமான சூழலிலும் இந்தியா எடுத்திருக்கும் ஒரு முடிவுதான் இன்று வங்கதேச மக்களையே யோசிக்க வைத்திருக்கிறது. அரசியல் கொந்தளிப்பு மற்றும் வன்முறை சூழலுக்கு நடுவிலும் வங்கதேசத்தின் உணவு பாதுகாப்பு இந்தியாவை பெரிதும் சார்ந்தே உள்ளது. குறிப்பாக அரிசி இறக்குமதியில் வங்கதேசம் இந்தியாவை முழுமையாக நம்பி இருக்கிறது. சமீபத்தில் 50,000 டன் அரிசியை இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்ய வங்கதேசம் ஒப்பந்தம் செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மற்ற நாடுகளிடமிருந்து அரிசி கொள்முதல் செய்வதை விட இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்வதால் வங்கதேசத்திற்கு சுமார் 18 கோடி ரூபாய் வரை மிச்சமாகும் என்றும் கூறப்படுகிறது. ஒருபுறம் வங்கதேசத்தில் இந்துக்கள் மீது தாக்குதல், இந்திய தூதரகம் மீது கல்வீச்சு, இந்தியாவுக்கு எதிரான போராட்டங்கள் தொடர்ந்தாலும் மறுபுறம் உணவு தேவைக்காக இந்தியாவையே வங்கதேசம் நம்பி நிற்கிறது. இந்தியா நினைத்தால் ஒரே முடிவில் அரிசி ஏற்றுமதியை நிறுத்தி வங்கதேசத்தை கடும் நெருக்கடிக்கு தள்ள முடியும். ஆனால் மனிதாபிமான அடிப்படையிலும் உணவு பாதுகாப்பு காரணங்களாலும் இந்தியா எந்த தடையும் விதிக்காமல் அரிசியை வழங்கி வருகிறது. இதுதான் இந்தியாவின் வலிமை. அதே நேரத்தில் அதன் பொறுப்புணர்வும் கூட. பாஜக அரசு சிறுபான்மைக்கு எதிரான அரசா என்பது இதிலிருந்தே தெரியும்.